ஜனவரி 22ஆம் தேதியான இன்று முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி, கார்த்திகை, செவ்வாய்க்கிழமை என எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இது எப்படி முருகனின் அருளை பெறுவதற்கான முக்கியமான நாளாக இருக்கிறது? இன்றைய நாளை குறிப்பிடுவதற்கு மிக முக்கியமான காரணம் உள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி முருகப்பெருமானுக்குரிய தைப்பூச பெருவிழா கொண்டாடப்பட உள்ளது. தைப்பூசத்திற்கு முன்பு 48 நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது முருக பக்தர்களின் வழக்கம். இப்படி 48 நாட்கள் விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பதும், முருகப்பெருமானிடம் முன்வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் என்பதும் ஐதீகம். இந்த ஆண்டு 48 நாள் தைப்பூச விரதத்தை டிசம்பர் 25ஆம் தேதி முருக பக்தர்கள் துவங்கியுள்ளனர். அப்படி டிசம்பர் 25ஆம் தேதி துவங்கி 48 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாத பக்தர்கள் ஜனவரி 22ஆம் தேதியான இன்று துவங்கி பிப்ரவரி 11ஆம் தேதி வரை 21 நாட்கள் விரதம் இருக்கலாம். இந்த நாளை தவறவிட்டால் பிறகு தைப்பூச நாளன்று மட்டும்தான் முருகனுக்கு தைப்பூச விரதம் இருக்க முடியும். இது முருக பெருமானின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மிக உன்னதமான விரதமாகும். இந்த 21 நாட்களும் விரதம் இருந்து தினமும் கந்த சஷ்டி கவசமும் வேல்மாறல் பாராயணம் செய்தால் நிச்சயம் முருக பெருமான் உங்களின் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக காண முடியும். இன்று பகல் 3 மணி வரை அஷ்டமி உள்ளது. அஷ்டமியில் விரதத்தை துவங்குவதா என்று யோசிக்க வேண்டாம். இந்த நாளை மிஸ் பண்ண கூடாது என சொல்லுவதற்கு மற்றொரு முக்கிய காரணமும் உள்ளது. இன்று நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம் உள்ளது. 27 நட்சத்திரங்களில் தோஷமில்லாத ஒரே நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் தான். அதே போல் வெப்பமான கிரகங்கள் குளிர்ச்சி அடையும் நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரம் தான். மிகவும் பிரகாசமான சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுக்கு உரியது. என்றாலும் நரசிம்ம பெருமாள் அவதாரம் எடுத்ததும் சுவாதி நட்சத்திரத்தில் தான். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட வைக்கும் ஆற்றல் சுவாதி நட்சத்திர வழிபாட்டிற்கு உண்டு. முருகப்பெருமான் மிக எளிமையான அருள் தரக்கூடிய தெய்வம். வேல் வழிபாடு என்பது முருகனின் அருளை மிக வேகமாக பெற்று தரக்கூடியதாகும். முருகனின் அருளை பெறுவதற்கும் வேல் நம்முடைய வீட்டிற்கு வருவதற்கும் நாம் எளிய வழிபாட்டினை தினமும் செய்து வந்தாலே போதும். முருகப்பெருமானும் அவரது திருக்கை வேலும் ஒன்றுதான் என்பார்கள். வேலை வணங்கினாலே வேலனின் அருள் கிடைத்துவிடும் என ஆன்மீக பெரியவர்கள் சொல்வதுண்டு. முருக வழிபாட்டில் வேல் வழிபாட்டிற்கு தனி சிறப்பு உண்டு. அனைத்து தெய்வங்களும் தங்களின் பக்தர்களை காப்பதற்காக கையில் பலவிதமான ஆயுதங்களை தாங்கி இருந்தாலும் வேலை தவிர வேறு எந்த ஒரு ஆயுதமும் தெய்வத்திற்கு இணையானதாக வழிபடுவது கிடையாது. அதற்கு காரணம் முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஆபத்து என்றால் அவர்களை காக்க முருகப்பெருமான் வருவதற்கு முன் வேல் வந்து அரணாக இருந்து அவர்களை காக்கும் என்பது நம்பிக்கை. வேலும் மயிலும் துணை என்பார்கள். அப்படி பக்தர்களுக்கு துணையாக இருந்து முருகப்பெருமானின் அருளை பெற உதவும் வேலை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்ற சந்தேகம் பலருக்கு உள்ளது. தாராளமாக வழிபடலாம். சமீப காலமாக வேல் வழிபாடு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பலரும் தங்களின் வீடுகள் மட்டுமின்றி வாகனங்கள், பர்ஸ் ஆகியவற்றிலும் வைத்துள்ளனர். முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலானது சிவபெருமான் தனது அதீத சக்தியால் உருவாக்கி அன்னை பராசக்தியிடம் கொடுத்து அவளும் அதில் தன்னுடைய சக்திகளையும் இணைத்து முருகப்பெருமானிடம் வழங்கியது. அதனால் வேலை வணங்கினால் சிவன், பார்வதி, முருகன் மூவரையும் வணங்கிய பலனை கொடுக்கக்கூடியதாகும். வீட்டில் தெய்வங்களின் சிலைகளை வைத்து வழிபடுவதற்கு எப்படி தனியாக முறை உள்ளதோ அதே போல் வீட்டில் வேல் வைத்து வழிபடுவதற்கும் சில முறைகள் உள்ளது. வேல் வைத்து வழிபட நினைப்பவர்கள் உள்ளங்கை அளவு உயரம் கொண்ட வேலை மட்டுமே வீட்டில் வைத்து வழிபட வேண்டும். இந்த வேலானது தங்கம், வெள்ளி, செம்பு ஆகிய உலோகங்களால் ஆனதாக மட்டுமே இருக்க வேண்டும். வீட்டில் வழிபடுவதற்கு வேல் வாங்க போகிறீர்கள் என்றால் நல்ல நாள் பார்த்து வாங்க வேண்டும். கிருத்திகை, பரணி, பூசம், மிருகசீரிஷம், புனர்பூசம், போரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள், பஞ்சமி, சஷ்டி, தசமி, அஷ்டமி, அமாவாசை ஆகிய திதிகளில் வேல் வாங்குவது சிறப்பு. புதிதாக வேல் வாங்கியவுடன் அதை சுத்தமான தண்ணீரில் அல்லது தீர்த்தம், பன்னீர், பால், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு அதற்கு சந்தனம், குங்குமம் தொட்டு வைத்து பூக்கள் தூவி அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு ஒரு தட்டில் சுத்தமான விபூதியை கொட்டி அதற்குள்ளாக வேலை ஒரு நாள் முழுவதும் வைக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒரு கிண்ணத்தில் விபூதி வைத்து அதில் நிறுத்தி வைத்து தினமும் விளக்கேற்றி தீப தூப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும். தினமும் முடியாவிட்டாலும் செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை ஆகிய நாட்களில் மட்டுமாவது அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். வேலுக்கு முன் அமர்ந்து வேல்மாறல் படிப்பது மிக மிக விசேஷமானதாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.